ஹலோ காய்ஸ், கொழும்பு பயணத்தோட பார்ட் 2 வீடியோ எல்லாரும் கேட்டிருந்தீங்க. ஒன் டேலேயே லாங் ட்ராவல் பண்ணி ரிட்டர்ன் ஆனதால எனக்கு கொஞ்சம் த்ரோட் சரியில்லாமல் போயிட்டு, அதனால என்னால் வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியல. சரி, நான் என்ன ஒர்க் ஷாப்புக்கு அங்கே போனேன்னா நாங்கள் என்னெல்லாம் நடந்ததுன்றதை பார்ப்போம் வாங்க. இந்தியாவில இருந்து செலிபிரிட்டி மேக்கப் ஆர்டிஸ்டான லாவண்யா மிஸ் வந்திருந்தா ஒரு ஒர்க் ஷாப்புக்கு நாங்கள் ஒன் டே தான் புக் பண்ணியிருந்தாங்க. அந்த ஒர்க் ஷாப்பை பார்த்துட்டு அதுக்கப்புறம் 3 டேஸாக ரெஜிஸ்டர் பண்ணுறேன்னா பண்ணுவோம்ன்ற ஒரு ஐடியாவில் போனாங்க. இவெண்ட்டுக்கு வந்து ட்ரெஸ் கோட், டைமிங் எல்லாமே முதலே இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் மட்டும் இல்லை, அங்கே வந்து 500க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே டைமிங்கும் ட்ரெஸ் கோட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணி இருந்தாங்க. லாவண்யா மிஸ்ஸோட ஒர்க் ஷாப் என்னவோ நாலேஜபிளாக தான் இருந்துச்சு. அவங்களில் எங்களுக்கு எந்த கம்ப்ளைண்டும் இல்லை. ஆனால் அந்த ஈவெண்ட்டை நடத்தினவங்க அவ்வளோ பிள்ளைகளையும் நடத்தின விதம் உண்மையில் அருவருக்கத்தக்க மாதிரி இருந்தது என்று தான் சொல்லணும். அவுட் ஆஃப் கொழும்புல இருந்து எத்தனையோ பிள்ளைகள் போயிருந்தாங்க. ஆனால் அங்கே அவங்களுக்கு வாட்டர் ஃபெசிலிட்டிஸோ எதுவுமே இருக்கல. அது மட்டும் இல்லாமல் சொன்ன டைமுக்கு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகவும் இல்லை. முக்கியமாக லாவண்யா மிஸ்ஸின் கையால் சர்டிஃபிகேட் உங்களுக்கு கிடைக்கும், அதுக்குரிய ஃபோட்டோஸும் ப்ரொவைட் பண்ணுவோம்னு சொல்லி எக்ஸ்ட்ரா பேமெண்ட் ஒன்று ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கட்டாயமாக வாங்கப்பட்டது. ஆனால் சர்டிஃபிகேட்ஸ் அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் ப்ரொவைட் பண்ணிட்டு மற்றவங்களுக்கு ட்ரோ சர்டிஃபிகேட் தரலாம், உங்களோட பேரை நீங்களே எழுதி கொள்ளுங்கன்னு சொல்லிச்சுனா. ஆனால் அதுக்கு அங்கே வந்திருந்த நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் குழம்பினதால அவசர அவசரமாக இல்லாட்ட பேரும் எழுதி இருந்த ட்ரோவில் ஷேர் பண்ணி இருந்தாங்க. அதுக்கு இல்லை, எல்லாருமே அவங்களோட சர்டிஃபிகேட்டை தேடி எடுத்தாங்க. ஆனால் அதுலேயுமே சாட்டிஸ்ஃபை இல்லை. ஏனெண்டா கணக்கு பேரோட பேர் வந்து அழிஞ்சிருந்தது மட்டும் இல்லாமல் அதில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸும் இருந்தது. அதை கேட்க போன ஸ்டூடெண்ட்ஸை மரியாதை இல்லாமல் கதைச்சது மட்டும் இல்லாமல் தகாத வார்த்தைகளை பயன்படுத்தி இருந்தாங்க. எத்தனையோ ஒர்க் ஷாப்புக்கு போயிருக்கிறோம், ஆனால் எதுலேயுமே இப்படி ஒரு ஒஸ்டான எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு வந்ததில்லை. லாவண்யா மிஸ்ஸுன்ற செஷன் என்னதான் நாலேஜபிளாக இருந்தாலும் அதை அரேஞ்ச் பண்ணினவங்களோட மிஸ்டேக்கால் அந்த வேர்ல்ட் செமினாருமே ஒரு ஒஸ்டான எக்ஸ்பீரியன்ஸாக தான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே மாறி இருந்தது. இதை கேள்வி கேட்ட நிறைய ஸ்டூடெண்ட்ஸை தகாத வார்த்தைகள்லேயே திட்டியிருக்கிறாங்க. அவங்களோட ஆர்கியூமெண்ட், இவ்வளவு குறைஞ்ச அமௌண்ட்டில் நாங்கள் இவ்வளவு பெரிய செலிபிரிட்டி ஆர்டிஸ்ட்டை கூட்டிகிட்டு வந்து ஒர்க் ஷாப் வச்சது உங்களுக்கு காணாதான்றது. நாங்கள் அவங்களோட காலில் போய் விளையில எங்களுக்கு ஒர்க் ஷாப் வையுங்கன்னு அவங்க தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. உண்மையில ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கிற நிறைய மேக்கப் ஆர்டிஸ்ட் தங்களை அப்டேட் பண்ணிக்கணும்ன்ற ஒரு ஆசையில தான் அந்த ஒர்க் ஷாப்ல கலந்து கொண்டாங்க. ஆனா அங்க ட்ரீட் பண்ணின விதம் ஒரு மனுஷரை ட்ரீட் பண்ண மாதிரி இல்லை. உண்மையில உங்களுக்கு காசு தான் பெரிய விஷயம்டா நீங்க ஹை பட்ஜெட்ல வச்சு லிமிடெட் ஸ்டூடெண்ட்ஸை எடுத்து செய்திருக்கலாம். ஆனா இவ்வளவு பெரிய கிரௌட்டை கூப்பிட்டு அவங்கள ஒரு மரியாதை குறைவா நடத்துறதுன்றது உண்மையில ஒரு ஒஸ்டான விஷயம் என்று தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம அதை கேள்வி கேட்டவங்களை அவங்க பயன்படுத்தின வார்த்தைகளும் சரியில்லை. இதுல இருந்து எந்த மனசுல தோணின கேள்வி இதுதான்: உண்மையில மனிதர்களின் மதிப்பு என்றது பணத்தை வச்சுதான் இங்க மதிப்பிடப்படுதா?